கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா அவங்களோட ஆதரவு கொடுக்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா ரேவதிக்கு உடனே கல்யாண ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்க, சந்திரகலா சொல்லியிருக்காங்க எப்படியோ நாளைக்கு தானே தாலி கட்ட போகிறாங்க, இன்றைக்கே தாலி கட்டிட சொல்லுக்கா, கார்த்தி எதனா ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லும் போது சாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சாமியார்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலாவும் சிவனாண்டியும் அமிச்ச ஆளுங்க தான். அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட பொண்ணோட கல்யாணம் உங்களோட ஆசீர்வாதத்தில் நடக்கணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சந்திரகலா சரி அக்கா, நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல அதை சொல்லுன்னு சொல்லும்போது, சரி எப்படியோ ரேவதி நாளைக்கு மாப்பிள்ளை ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, இன்றைக்கே கட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு ஷாக் ஆகுது. அப்புறமேட்டு ரோகிணி பேசுகிறாங்க போயிட்டு. அப்போ என்னடி தாலி கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிற, உனக்கு குற்ற உணர்ச்சியாகவே இல்லையா, நீ கார்த்தியை தானே விரும்புகிற, கார்த்தி மாமா உன்னோட அத்தை பையன் தானே, இப்போ தாலி கட்டுறேன்னு சொல்லும்போது நீ சரின்னு சொல்கிற, அவருக்கு உண்மையிலே நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அவர் என் அத்தை பையன் சரி எல்லாமே இருக்குது, உண்மையிலே என் மேலே விருப்பமோ பாசமோ இருந்தால் இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. ரோகிணி இன்னும் ரேவதி, நீ ஒருவேளை அவருக்கு நீ விஷயம் தெரிஞ்சதானே நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் தானாகவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் நம்மளோட மயில் வாகனத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி ரேவதி அவரே விருப்பம் இருந்தால் நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சகலை ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அத்தை அவசரமாக தாலி கட்ட வைக்கிறாங்கப்பா, நீ ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை அத்தை திடீர்னு பண்ணிட்டாங்க. இது கேள்விப்பட்டதும் நானும் ரோகிணி அதுக்கப்புறம் மாமாவும் ரொம்ப பயங்கரமாக பயந்து போயிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி. என்னப்பா சொல்கிற சகலை, உனக்காக தான் ரேவதி இங்கே இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னொருத்தன் தாலி கட்ட போகிறான், நீ வரமாட்டேன்னு சொல்கிற. இல்லைங்க நான் வரவேணாங்க, என்னோட அன்பு அவளுக்கு என்னோட விருப்பம், நான் அவளை விரும்புகிறேன்றது அவளே தெரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அங்கே வரமாட்டேன், வந்தால் அது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணும்போது நம்மளோட ரேவதி பயந்துக்கிட்டே தயக்கமாக என்ன பண்ணுறாங்க, மணமேடைக்கு போகிறாங்க. அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சரி ஓகே தாலி கட்ட சொல்லி அந்த சாமியாருங்கெல்லாம் சொல்லும் போது தாலி கட்டும் போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போகுது ரேவதிக்கு, அதுக்கான அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அது கிளியராக பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக வரல. பட் ஆனால் உண்மை தெரிஞ்சு போய் ரேவதி கேட்குறாங்க, எதுக்காக எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணுறீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஐயோ ஏற்கனவே ஒரு உண்மை தெரிஞ்சே இவளை சமாளிக்கிறது பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது, இப்போ இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. இவர் யாரு, இவர் எதுக்கு ஏன் கழுத்தில் தாலி கட்ட வராரு அப்படின்ற மாதிரி பழைய ஞாபகம்லாம் வந்திருக்க மாதிரி ரேவதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமான ஷாக்கு. இதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி யோசிச்சுக்கிட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. தன்னால் கடவுளே ரேவதிக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடவுளே உணர்த்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, சாமுண்டீஸ்வரி திருப்பியும் என்ன பிளான் போட போகிறாங்க, இல்லை சூசைட் பிளானே போட்டு திருப்பியும் ரேவதியை வலிக்கு கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.